ஓம் சாந்தி. அஞ்சு 7/2023 இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: எப்பொழுது பாதி மன்னிப்பு கிடைக்கும் என்று பாபா கூறுகின்றார்? எப்பொழுது பாதி மன்னிப்பு கிடைக்கும் என்று பாபா கூறுகிறார்? இது சர்வசக்திவானின் அரசாங்கமாகும். தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கின்றார். ஆகையால் தந்தை இடத்தில்தான் செய்த பாவங்களை கூறினால் பாதி மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இது சர்வசக்திவானுடைய அரசாங்கமாகும். தந்தையின் கூடவே யார் இருக்காங்க? தர்மராஜரும் இருக்கின்றார். ஆகையால் தந்தை இடத்துல தான் செய்த பாவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டீங்கன்னா பாபா பாதி மன்னித்து விடுவார். ரெண்டாவது கேள்வி: பாபா யாரை விழிப்படைய செய்கிறார்? யார் என்னுடைய பழைய குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, யார் என்னுடைய பழைய குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, யாரை மாயை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறதோ அவர்களை வந்து பாபா விழிப்படைய செய்கிறார். மூன்றாவது கேள்வி: சக்திசாலி ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சக்திசாலி ஆக வேண்டும் என்றால் சதா கஜானாக்களின் நினைவு மற்றும் ஞான சிந்தனையில் இருக்க வேண்டும். சக்திசாலி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? சக்திசாலி ஆக வேண்டும் என்றால் சதா கஜானாக்களின் நினைவு மற்றும் ஞான சிந்தனையில் இருக்க வேண்டும். அதே சிந்தனையில் இருக்க வேண்டும். அதே சிந்தனை என்ன? அதனுடைய அர்த்தம் நாலாவது என்ன அப்படின்னா, பாபா என்ன கட்டளை இடுகிறார்? உங்களுக்கு பல பிறவிகளாக விகாரி தாய் தந்தையிடம் இருந்து விஷத்திற்கான ஆஸ்தி கிடைத்து கொண்டிருந்தது. விஷத்திற்கான ஆஸ்தியை விட்டு விடுங்கள் என்று இப்பொழுது பாபா கட்டளையிடுகிறார். இல்லையெனில் வைகுண்டத்திற்கு செல்ல முடியாது. அதனால் பாபா என்ன ஆர்டர் கட்டளையிடுறார் அப்படின்னா, உங்களுக்கு பல பிறவிகளாக விகாரி தாய் தந்தையிடமிருந்து விஷத்திற்கான ஆஸ்தி கிடைத்து கொண்டிருந்தது. விஷத்திற்கான ஆஸ்தியை விட்டுவிடுங்கள் என்று இப்பொழுது பாபா கட்டளையிடுகிறார். இல்லை என்றால் வைகுண்டத்திற்கு செல்ல முடியாது. அஞ்சாவது கேள்வி: யாருக்கு சுய வெற்றியின் அபிமானம் இருக்காது? யார் பணிவாகவும் நிர்மல சுபாவத்துடன் இருக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் சுய வெற்றியின் அபிமானம் இருக்காது. ஆறாவது கேள்வி: யார் ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள்? யார் அதிகமாக படிக்க மாட்டார்கள்? ராஜ்யத்தின் எஜமானர்கள் ஆகக்கூடியவர்கள், ராஜ்யத்துக்கு எஜமானராக ஆகக்கூடியவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள். மேலும் தூய்மையாகவும் இருப்பார்கள். பிரஜைகளில் செல்வந்தர்களாக ஆகக்கூடியவர்களும் ஞானத்தை கேட்பார்கள், ஞான விதையை விதைப்பார்கள், தூய்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் அதிகமாக படிக்க மாட்டார்கள். fill in the blanks.
டேஷ் ஆவதற்காக படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். ராஜ்யத்தின் எஜமானர் ஆவதற்காக படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். 2வது, சத்தியுகத்தில் வீட்டிற்கு வீடு டேஷ் இருக்கும். கலியுகத்தில் வீட்டிற்கு வீடு டேஷ் இருக்கிறது. சத்தியுகத்தில் வீட்டிற்கு வீடு வெளிச்சம் இருக்கும். கலியுகத்தின் வீட்டிற்கு வீடு இருள் இருக்கிறது. 3வது, ஆன்மீக பிராமணர்கள் டேஷுக்கான வழியை காட்டக்கூடியவர்கள். ஆன்மீக பிராமணர்கள் பரந்தாமத்திற்கான வழியை காட்டக்கூடியவர்கள். காட்டுறீங்களா பரந்தாமத்துக்கு? இல்லைன்னா இன்னிலிருந்து பரந்தாமத்துக்கு எல்லாருக்கும் வழி காட்டணும். 4வது, நம்பிக்கை இருக்கிறது எனில் டேஷாக படிக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கிறது எனில் ரெகுலராக படிக்க வேண்டும். 5வது, வெற்றிக்கான டேஷ் மூலம் அவநம்பிக்கையை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய டேஷ் உள்ளவர் ஆகுங்கள். வெற்றிக்கான ஊக்க உற்சாகத்தின் மூலம் அவநம்பிக்கையை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய நிச்சய புத்தி உள்ளவர் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.